إن الحمد لله نحمده نستعينه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى قرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலவற்றினார். அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஆகச் சிறந்தவனாக மனிதன் மாத்திரமே இருக்கிறான். அதற்கான காரணம் அவனுக்கு மாத்திரமே வழங்கப்பட்ட பகுத்து அறியக்கூடிய ஆறாவது அறிவு. அந்த அறிவுதான் ஒரு மனிதனை சிந்தனை வயப்பட செய்கிறது. அந்த அறிவுதான் ஒரு மனிதனை நன்மை தீமைகளை விளங்கி அதற்கேற்ப நடக்கவும் சொல்கிறது. அந்த அறிவுதான் வெட்க உணர்வை ஏற்று அசிங்கத்திலிருந்தும் மானக்கேட்டிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும் என்ற வழியையும் காட்டுகிறது. அதே பகுத்தறிவுதான் ஒரு மனிதனை சுய மரியாதையுடனும் வாழச் செய்கிறது. மனிதர்களில் யாராக இருந்தாலும் சரிதான், சுய மரியாதையை விரும்பாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். தன்னுடைய மானம் இழிவுக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்பதை யாரேனும் விரும்புவார்களா? பிறர் தன்னுடைய மானத்திற்கு எதிராக பேசுவதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சிறு பிள்ளைகளிலிருந்து வயது முதிர்ந்த பெரியவர்கள் வரைக்குமே அனைவருமே தங்களுடைய வாழ்க்கையில் சுய மரியாதையுடனும் தன்மானத்துடனும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். சிறு பிள்ளைகளை பார்த்து நாம அவமரியாதையாக பேசினா பதிலுக்கும் அவர்களும் பேசுவார். வாடா அப்படின்னா போடான்னு அவர்கள் பதில் சொல்வார்கள். இப்ப அவர்களும் விளங்கித்தான் இருக்கிறார்கள். யாரா இருந்தாலும் தங்களுக்கு மரியாதை வழங்கப்பட வேண்டும் என்பதை விளங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட சில தருணங்களில் மனிதர்களில் சிலர் அறிந்தோ அல்லது அறியாமலோ தங்களுடைய சுய மரியாதையை சில காரணங்களால் விட்டு விடுவதை நாம் பார்க்கிறோம். அதில் முதல் அம்சம் பொருளாதாரம். ஒரு மனிதனை எந்த நிலைக்கும் தள்ளக்கூடியது செல்வம் தான். அதனால தான் அல்லாஹ் செல்வத்தை பற்றி சொல்லும் பொழுது இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதாரம் பிள்ளைகள் சோதனை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சோதனையில் வெற்றி பெறுவது அவ்வளவு எளிதல்ல. இந்த பொருளாதாரத்தின் மூலமாக மனிதன் இழக்கக்கூடாத தன்னுடைய மானம் மரியாதையை மிக சாதாரணமாக இழப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஏதேனும் ஒரு இன்பத்தை அல்லது உலகியல் ஆசைகளை அடைய வேண்டும் என்றால் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க? கையில இருக்கோ இல்லையோ யாரிடமாவது கடன் பெற்றாவது தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கத்தானே மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் செய்கிறார். ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமித்து எவ்வளவு தொகைக்கு நாம வீடு கட்டுகிறோமோ அது எல்லாம் சேர்ந்ததுக்கு பின்னாடி வீடு கட்டக்கூடியவர்கள் எத்தனை பேர்? என்னுடைய பொருளாதாரத்தில் என்னுடைய உழைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து நான் வீடு கட்டுவேன் என்று நினைப்பவர்களை விட 20-25 வயசுல நான் செட்டில் ஆகணும், கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு வீடு இருக்கணும், வாகனம் இருக்கணும், என் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னா கடன் வாங்கித்தான் ஆகணும். மனிதர்கள் எப்படி இதை சமாளிக்கிறார்கள்னா, கடன் இல்லாம வாழ்க்கை எப்படி சாத்தியம்? கடன் வாங்கித்தான் வாழ முடியும். எல்லாரும் மாதிரி நம்மளும் வாழ வேண்டும் என்றால் வசதி படைத்தவர்களுக்கு பொருளாதாரம் இருக்கிறது, அதை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொள்வார்கள். வசதி குறைவாக இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் நம்மளை மாதிரி மக்கள் எல்லாம் கடன் வாங்காம எப்படி சாத்தியம் என்று என்ன பண்றாங்க? மனிதர்களில் நினைக்கிறார்களே தவிர வாங்குனா வாங்கினதுதான் என்ற நினைப்பு மனிதர்களில் பெரும்பாலானவர்களுக்கு இல்லை. எப்பொழுதுமே எதை முன்னிட்டு வாங்கினாலும் சரிதான். இன்னைக்கு பொருளாதாரத்தை இந்த கடனை, வண்டி வாங்கணும்னா கடன் வாங்கித்தான் வாங்குறாங்க, வீடு கட்டணும்னா வாங்கத்தான் செய்யறாங்க, கல்வி கூடங்களுக்கு நம்ம செல்லுனா கூட என்னது கடன் வாங்கி செல்லக்கூடிய நிலை இருக்கிறது.
திருமணம் முடிக்க வேண்டும் என்றாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடன் வாங்கிதான் திருமணம் முடிக்க வேண்டும். ஒரு நாள் கொண்டாட்டம் என்றாலும் பண்டிகை என்றாலும் கூட ஊர் மெச்சுற அளவுக்கு நாம கொண்டாடணும் என்ற அடிப்படையிலே கடன் வாங்கக்கூடிய மக்கள் அதிகம். என்ன நினைக்கிறாங்கன்னா, 4 பேருக்கு முன்னாடி, என்னுடைய உறவுகளுக்கு முன்னாடி, என்னுடைய நண்பர்களுக்கு முன்னாடி, என் ஊருக்கு முன்னாடி நான் நிறைய காட்டணும், என்னுடைய பெருமையை மக்கள் அறியணும் என்று நினைத்து அடுத்தவரிடத்தில் கடன் வாங்கி அதை ஈடுகட்டுவதை நாம பார்க்கிறோம். அது வங்கியில வாங்கினாலும் சரிதான், தனியார் நிறுவனத்தில் வாங்கினாலும் சரிதான், நமக்கு தெரிந்த அல்லது தெரியாத மனிதர்களும் வட்டியாகவோ அல்லது வட்டி இல்லாத கடனாக வாங்கினாலும் சரிதான், வாங்கியதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தருணத்திலும் தன் சமூகத்தை சார்ந்த மக்கள் சுய மரியாதையுடன் தன்மானத்துடன் வாழ வேண்டும் என்பதை விரும்பினார். அதனால தான் நிறைய அறிவுரைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னார்கள், அல் எதுல் உல்யா ஹைரு மினல் எதிஸ் சுஃப்லா, உயர்ந்த கை தாழ்ந்த கையை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உயர்ந்த கைனா கொடுக்கிற கை, தாழ்ந்த கைனா வாங்குற கை. ஒருத்தட்ட போய் நம்ம வாங்குறோம்னா கை தாழ்ந்துதான் இருக்கும், ஒருத்தருக்கு நாம கொடுக்கிறோம் என்றால் கை உயர்ந்துதான் இருக்கும். அப்போ உயர்ந்த கை தான், கொடுக்கிற கை தான் வாங்குற கையை விட சிறந்ததுங்கிறான். அப்ப சிறந்த இடத்துலதான மனிதர்கள் இருக்கணும். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்றாங்க? கடன் நீ வாங்கினேனா அல்லது தர்மம் என்று நீங்கள் வாங்கினீர்கள் என்றால் நீங்கள் அந்த மனிதர்களால் இழிவான மனிதராகத்தான் கருதப்படுவீர்கள். நாம பணக்காரராக இருந்து வாங்கினாலும் சரிதான், ஏழையாக இருந்து வாங்கினாலும் சரிதான், அல்லது நடுத்தர மக்களாக இருந்து வாங்கினாலும் சரிதான், வாங்கினவர் அப்படித்தான் நினைப்பார். ஏன்ட்டா வாங்கினார், என்னிடம் பொருளாதாரம் அவர் கேட்கிறார். அவர் கேட்கிறாருன்னா என்ன, என்னை விட ஆள் மட்டும்தான், எனக்கு கீழே இருக்கிற ஆள் தான் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாரு, நினைக்கத்தானே செய்வாரு. 4 நபருடன் சொல்லத்தானே செய்வார். சில தருணங்களில் நாம் வாங்கக்கூடிய கடன் யாருக்கும் தெரியக்கூடாது என்று நமக்கு நெருக்கமானவருடன் நாம் வாங்குவோம். ஆனால் நம்முடைய காதுக்கு அது வரும், வாங்கினீங்களாம்ல அப்படின்னு வரும். அவர் ஒருத்தர் சொல்லுவார், இன்னொருத்தர் போவார். யாருக்கு தெரியக்கூடாது என்று நினைத்தோமோ ஒட்டுமொத்த ஊருக்கு தெரிஞ்சிடும். மற்றவர்கள் முன்னால் நிற்கும் பொழுது தலை குனிந்தவர்களாக நிற்கக்கூடிய சூழல் ஏற்படும். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரிதான், நீ அன்னைக்கு என்கிட்ட வாங்கினதானே அப்படின்னு சொல்லத்தானே செய்வாங்க. நீ வாங்கிய ஆள்தான் என்றது கொடுத்தவர் எப்பொழுதும் என்னது சொல்லத்தான் செய்வார் என்று சொல்லும் பொழுது இதை வைத்து எல்லாம் நம்முடைய சுய மரியாதை இழந்து மனிதர்களுக்கு முன்னால் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்னிடத்தில் என்ன இருக்குதோ அது போதுமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொருளாதாரம் கேட்கிறாங்க, தர்மம் தான் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கொடுத்துறாங்க. 2வது கேட்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் கொடுக்குறாங்க. 3வது கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது முறையும் அந்த தோழருக்கு கொடுத்து விட்டு சொன்னார்கள், ஹக்கீமே, இந்த செல்வம் என்பது பசுமையானது, இனிமையானது, மனசு நிறையாது. அப்படி பசுமையை பார்த்தா எப்படி அப்படியே நிப்போமோ அதை ரசிப்போமோ அது மாதிரி இந்த காசு பண விஷயத்துல மனசு நிறையாது. நம்ம வேணும் சொல்லிக்கிட்டே இருப்போம். யார் அல்லாஹ்வுக்கு தரக்கூடிய பொருளாதாரத்தை போதும்னு நினைக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு பறக்கச் செய்யும். என்னுடைய வருமானம் இதுதான், இதை நான் பொருந்தி கொண்டேன் என்று நாம நினைக்கிறோம் என்றால் அல்லாஹ் நாடினால் என்னது அவரை மிகப்பெரிய செல்வந்தராக ஆக்குவான். யார் அல்லாஹ் கொடுத்ததை போதுமானதா ஆக்கல, பேராசையோடு இருக்கிறாரோ, இன்னும் வேணும் இன்னும் பத்தாது நினைக்கிறாரோ அவர் உண்டும் வயிறு நிரம்பாதவரை போல இருப்பார். சாப்பிட்டு என்னது சாப்பிட்டா வயிறு நிரம்பணும்ல, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார், வயிறு நிரம்பல. அது மாதிரி இவர் வாங்கிட்டே இருப்பார், தேவை வந்துகிட்டே இருக்கும். நீங்க நல்லா பாருங்க, ஒரு முறை கடன் வாங்கினவரு தன்னுடைய வாழ்க்கையில தன் மரணம் வரைக்கும் வாங்கிட்டே தான் இருப்பார். அதுல இருந்து விடுபடவே முடியாது. ஒன்னு அடைக்க இன்னொன்னு அடைக்க என்னது ஒவ்வொன்றுக்கும் போகத்தானே செய்யும். எல்லாவற்றுக்கும் என்னது கடன் வாங்குறத பாக்குறோம். ஒரு வீடு கட்டுவதாக இருந்தால் கூட நான் சேர்த்து வைத்து ஒரு வீடை வாங்கினா அது எனக்கு நன்மை. நான் போய் கடன் வாங்கினா ஒரு மாசம் எனக்கு கட்டல என்ன பண்ணுவான், வாசல்ல நிப்பானா இல்லையா, கடுமையாக பேசுவானா இல்லையா, மான மரியாதை அப்ப போகுமா இல்லையா. அப்ப அதுக்கு நாம் அஞ்சலும். நாளைக்கு நாம கட்ட முடியாம போயிட்டா அந்த நிறுவனத்தை சார்ந்தவர் அல்ல அந்த மனிதர்கள் நம்ம எந்த அளவுக்கு கேள்வி கேட்பாங்க, அசிங்கமா பேசுவாங்க, அடுத்து அந்த திருமணம் நடக்க முடியுமா என்ற சிந்தனை சுயமரியாதை மிக்க தன்மான மிக்க எல்லா மனிதரிடத்திலும் இருக்கும். வாங்கணும்னு நினைக்கும் பொழுது நான் வாங்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்தால் அல்லாஹ் நம்மை அப்படி ஆக்குவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா அதையும் சொல்லி தர்றாங்க. ஒரு மனிதர் யாரிடமும் கையேந்தாமல் சுயமரியாதையுடன் இருக்கணும்னு நினைக்கிறார்.
அப்படி வாழ்றாரு. என்னதான் அவர் பிடிச்சி இழுத்து பிடிச்சி தள்ளாலும் சரிதான், யார்ட்டையும் கையேந்த கூடாது, நான் என்னது அல்லாவை தவிர யார்ட்டையும் கையேந்த மாட்டேன் என்று அவர் உறுதியாக அவர் இருப்பாரேயானால் அல்லாஹ் அவரை அவ்வாறே ஆக்குகிறான். சுயமரியாதை மிக்கவனாக அல்லாஹ் ஆக்குறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு திரும்ப சொல்றாங்க, யார் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார், இறைவா மனிதனிடத்தில் என்னை தேவையற்றவனாக ஆக்குங்கிறார். தேவையற்றவனாக ஆக்குனா ஓன்ட்ட நான் தேவையுடையவன், அல்லாட்ட நம்ம அனைவரும் என்னது தேவையுடையவர்கள். அல்லாட்ட நம்ம கேட்க போறோம், ஓன்ட்ட நான் கேட்கணும், ஓன்ட்ட நான் தேவையுள்ளவனா இருக்கிறேன். ஆனா மனிதனிடத்துல போய் நான் நிக்க கூடாது, மனிதனிடத்தில் என்னது நான் தேவையற்றவனாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுக்னிஹில்லா, அல்லாஹ் அவரை அவ்வாறு ஆக்குகிறான். மனிதனிடத்தில் தேவையற்றவராகவே அல்லாஹ் அவரை ஆக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகிறார்கள் என்றால், நமக்கு வழங்கப்பட்டதை பொருந்தி கொண்டோமேயானால் நிச்சயமாக சுயமரியாதையுடன் வாழும். எப்ப மேல பார்க்க ஆரம்பிச்சு வச்சுங்க, அவனை மாதிரி வாழணும், இவனை மாதிரி வாழணும், என் உறவுக்கார அப்படி இருக்கான், என் ஊர்க்கார அப்படி இருக்கான், என் தெருவுக்கார அப்படி இருக்கிறான், அவனம் அடுத்தவர்கள் போல நம்ம வாழ நினைத்தோம் என்றால் நம்முடைய மானம் மரியாதை பாதிக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய மான மரியாதை எந்த தருணத்தில் பாதிக்கப்படாது. இன்னைக்கு கல்விக்கெல்லாம் கடன் வாங்குறாங்களா இல்லையா? பெரிய எஜுகேஷன்ல சேர்த்துட்டேன், வேற வழி இல்ல, காசு பணம் கேட்கிறாங்க, அப்ப கட்டுறதுக்கு என்ன இடத்தில் இல்லை என்று சொல்லி இயலாதவர்கள் கூட தங்களுடைய இயலாத நிலையை மறந்து விட்டு என்ன பண்றது, பெரிய படிப்புகளை போய் சேர்க்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு எல்கேஜில இருந்து 12th வரைக்குமே தமிழக அரசின் சார்பாக சமச்சீர் கல்வி. நீங்க ஸ்டேட் போர்டுல வந்து ஸ்டேட் போர்டை பொறுத்த மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் சரிதான், மெட்ரிகுலேஷன்ல படிச்சாலும் சரிதான், ஒரே எஜுகேஷன். ஆனா என்ன பண்ணுவாங்க, மக்கள்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்க, கார்பரேஷன் ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்க. ஏன்? கார்பரேஷன் ஸ்கூல்ல சேர்த்தா ஊர்க்காரன் உறவுக்காரன் என்ன உன் பிள்ளைய போய் கார்பரேஷன் ஸ்கூல்ல சேர்த்து இருக்கிற, ஏன்னா கொஞ்சம் காசு பணத்தை வச்சு ஒத்த பிள்ளைதான இப்ப வச்சிருக்க, நல்லா படிக்கவே அப்படின்னு நினைப்போம், சொல்லுவாங்க. இப்படி சொல்லுவார்களே என்பதற்கு என்ன பண்ணுவாங்க, காசு பணத்தை வட்டிக்கோ கடனுக்கோ வாங்கி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயே சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் சேர்த்தனது என் பிள்ளையும் பாரு. இது அசிங்கம் தானே? அடுத்தவங்கள்ட்ட வாங்கி நம்மளுடைய பெருமையை நம்ம காட்டினா ஊர் உலகத்துக்கு நம்ம பற்றி தெரியுமா தெரியாது. நாம என்ன நினைக்கிறோம்னா, அவங்களுக்கு முன்னாடி என்னன்னா வேறு மாதிரி வெளிப்படுத்துகிறேன், உயர்ந்தவனா காட்டுகிறேன் நினைக்கிறோம். என்னுடைய குடும்பத்துல என்னுடைய ஊர்ல ஏன் வருமானம் என்னன்னு எனக்கு மற்றவங்களுக்கும் தெரியும், என்னுடைய நிலைமை என்னன்னு மற்றவங்களுக்கும் தெரியும். அவர்களுக்கு முன்னால் போலியாக நடித்து எனக்கு என்ன போகுது, எனக்கு முன்னாடி வேணா பேசுவாங்க, பசியா காசு பணத்தை வாங்கி என்னது ஆகோகன் வாழ்றாரு, போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க மானங்கட்டவை, அடுத்தவன் கையேந்தி வாங்கிதானே இப்படி நல்லா இருக்கிறான் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நம்ம போனதுக்கு பின்னாடி பேசுவார்கள் என்றால் இது தன்மானம் பாதிக்கப்படத்தான் செய்கிறது. அப்ப இதுல நம்ம கவனமா இருக்கணும். அது அவசியம் இல்லை, வாடகை வீட்டில் வாழ்ந்தாலும் சரிதான், அடுத்தவன்கிட்ட கை நீட்டி நான் காசு வாங்க மாட்டேன் என்று நாம சுய மரியாதையுடன் நாம விடாப்புடியாக இருப்போம் என்றால் அல்லாஹ் அப்படித்தான் நம்மை வாழ செய்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய 63 ஆண்டு காலத்துல ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை தவிர்த்து வேறு எந்த தருணத்திலும் கடன் வாங்கணும். ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல தான் ஒரு சின்ன ஒட்டக குட்டிய ரசூலுல்லாஹ் ஒருத்தட்ட கடன் வாங்குறாங்க. அதை கூட என்னது குறுகிய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விட பெரிய பெரிய வயதுடையதாக சிறந்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பிடுறாங்க, கொடுத்துறாங்க. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரண தருவாயில ஒருத்தட்ட அடகு வைக்கிறாங்க, கடன் வாங்கல், தன்னுடைய கவச ஆடையை அடகு வைத்து கோதுமை வாங்குறாங்க. அதுக்கு இது ஈக்குவல் ஆயிடுச்சு, அந்த கவச ஆடைக்கும் என்னது கோதுமைக்கும் ஈக்குவல் ஆயிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயிலையோ மரணித்ததற்கு பின்போ நான் இந்த மனிதருக்கு கடன் கொடுத்தேன் அவர் தரவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் கூட இல்லை, இன்க்ளூடிங் குறைசி காஃபிர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஜ்னூன் என்று அழைத்தார்களா இல்லையா, பைத்தியம்னு சொன்னார்களா இல்லையா, சூனியக்காரர் என்று சொன்னார்களா இல்லையா, ஜோசியக்காரர் என்று சொன்னார்களா இல்லையா, இவர் வித்தியாசமா பொய்யாக சொல்லுகிறார் என்று அவர்கள் மீது குற்றம் சுமத்தினார்களா இல்லையா. ஆனால் எந்த குறைஷி காபிராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் பொருளாதாரம் வாங்கினார் அதை கொடுக்கவில்லை என்று சொன்னார்களா, சொல்ல முடிந்ததா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள்னா அதான் முக்கியம். ஏன் அப்படின்னா வாங்கிட்டோம்னா நாக்குல பல்லு போற மாதிரி என்னது ரொம்ப சர்வசாதாரணமாக மனிதர்கள் என்னது இலகுவாக எளிதாக ஒருத்தரை பற்றி சொல்லிவிடுவார்கள். இப்ப கல்வியாக இருக்கட்டுமே, நம்முடைய தகுதிக்கு தகுந்தார் போல எனக்கு பொருளாதாரம் கம்மியா கார்பரேஷன் ஸ்கூல்லயோ கவர்மெண்ட் ஸ்கூல்லயோ நான் படிக்க வைப்பேன். உயர்ந்த கல்வியா நல்லா படிச்சா இன்ஜினியரிங் டாக்டர், இப்ப எல்லாம் என்னது நல்லா படிக்க மாட்டாங்க, மார்க் கம்மியா எடுப்பாங்க, 600 மார்க் 300 மார்க் 400 மார்க் எடுத்துட்டு மெரிட்ல போக முடியலன்னு சொல்லி இன்ஜினியரிங் போறதுக்கு என்னது லட்சக்கணக்கான ரூபாய் கடனை வாங்கி செலுத்துறது பார்க்கணும். கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, கடன் வாங்கி படிக்கிறது ஒண்ணு தப்பு கிடையாதுல்ல, கடன் வாங்கி வேற காரியம் செய்யக்கூடாதான், கடன் வாங்கி படிக்கலாம்ல. ஏன் அப்படின்னா இந்த ஔவையார் ஒரு பாட்டு பாடி வச்சிருந்தாங்கல்ல,
கற்கை நன்று கற்கை நன்று, பிச்சை புகழும் கற்கை நன்று, பிச்சை எடுத்தாவது நீ படி அப்படின்னு அவ்வையார் என்னது பாடிட்டு போயிட்டாங்க. அதனால என்னது, பிச்சை எடுத்தாவது கடனை கொடுத்தாவது என்னது நானு என் பிள்ளையை படிக்க வச்சு நாளைக்கு உயர்ந்தவனா மாறுவானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. உண்மையிலே நாம் படிக்கக்கூடிய கல்வி என்பது அடுத்தவன்கிட்ட கையேந்த கூடாது என்ற சுயமரியாதை சொல்லிக் கொடுக்கும். அதை சொல்லிக் கொடுக்காத கல்வி என்ன, அவ கையேந்தி போய் அந்த கல்வியை கற்று என்ன பிரயோஜனம்? இப்ப இதுல நாம் என்ன பண்ணோம்னா, கவனம் உடைய மனிதர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு திருமணம் வரைக்கும் எவ்வளவு எளிமையாக இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமணங்கள் வரைமுறை செய்யப்படுத்தாலும் கூட அடுத்தவர்கள் நம்மை பற்றி மிச்சணும், மூக்குல மிரள வச்சினது, இப்படி எல்லாம் ஒரு கல்யாணம் உலகத்துல எங்கேயுமே நடந்ததில்லை என்று நம்மை பற்றி 4 பேர் சொல்லணும் என்பதற்காகவே தகுதிக்கு மீறி கடன் வாங்கி திருமணம் முடித்து கடைசி வரைக்கும் கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் நம்ம பார்க்கிறோம். கடன் தான் மனுஷனை தற்கொலைக்கு தள்ளுகிறது. நிறைய தற்கொலைக்கு பின்புறமாக எது இருக்கு? கடனை வாங்கியாச்சு, கட்ட முடியல, மானம் போற அளவுக்கு கேள்வி கேட்கிறான், அநியாயம் பண்ணுகிறான், என்ன செய்வது, வேற வழி இல்ல. மானத்தை விரும்பக்கூடியவன் உயிரோடு இருந்தால் நமக்கு அசிங்கப்படுத்துவான், செத்து போயிடலாம் என்று சொல்லினது தற்கொலை செய்கிறார்கள் என்றால் இந்த நிலைக்கு தள்ளக்கூடிய அதன் பக்கம் ஒரு மூமினாக இருக்கக்கூடியவர் எந்த தருணத்திலும் போகக்கூடாது. திருமணமா என்ன இருக்கோ அதுதான். நீங்க நல்லா இஸ்லாத்தை கவனிச்சு பாருங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அழகா சொல்றாங்க, இன்ன தீன இஸ்ரு, இந்த மார்க்கம் என்பது எளிமையானதுங்கிறாங்க. எளிமையான மார்க்கத்தை கஷ்டமாக ஆக்கி வச்சது நாம தான். நாம ஆக்கி வச்சுட்டு அல்லாஹ் மேல பழிய போறோம். இறைவா அப்படின்னு என்ன பண்றோம்? அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் எப்படி தருவான்? திருமணம் என்று சொன்னால் எனக்கு என்ன இயலும்? நான் 1000 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அதற்குள்ளாகத்தான் திருமணம் முடிக்கணும்னா நான் திருமண விருந்தாக ஒரு ஆணாக என்ன இருமாத்தாலும் போடணும். ஒரு டீ தப்பு இல்ல, ஒரு பிஸ்கட் தப்பு இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கும் போது கைஸ் என்று சொல்லக்கூடிய சாதாரண ஒரு பேரிச்சம்பளம் பாலாடை கட்டி கலந்த ஒரு உணவைத்தானே சஹாபாக்கள் கொடுத்தாங்க. அவர் என்ன நினைப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தார்களா? அதெல்லாம் நினைக்கல. நாம கடன் வாங்கி விருந்தளிக்க கூடாது. ஆனால் ஆணும் சரி கடன் வாங்கி கொடுக்குறான், பெண் வீட்டார் மீது சுமத்தப்பட்டு அவர்களும் என்னது கடன் வாங்கி கொடுக்குறாங்கன்னா இது என்னது? அப்ப நம்முடைய மான மரியாதை போகத்தானே செய்கிறது. இன்னும் சில பேர் பார்த்தோம்னா வரதட்சணையை கேட்டு வாங்குறத பார்க்கணும். பெண் வீட்டாரம் இருந்து வரதட்சணையை நகையா போடுங்க, காசா கொடுங்க, இடமா கொடுங்க, எப்படி எல்லாம் கேட்க முடியுமோ அப்படி எல்லாம் என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க. இது கௌரவம் நினைக்கிறாங்க. இது கௌரவமே அல்ல. நம்முடைய வீட்டு வாசலில் ஒருத்தன் வந்து அம்மா சாமி என்று என்னது யாசகம் கேட்பதும் இது போன்ற பெண் வீட்டாரிடத்தில் வரதட்சணை கேட்பதும் ஒன்றுதான். உம்ம காசு நம்ம காசா, நம்ம கொடுத்து வச்ச காசா, நம்ம உழைப்பில் வந்த காசா? ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக அந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய அத்தனையும் கொண்டு வா என்று கேட்பது மிகப்பெரிய யாசகம் இல்லையா? பெண்ணே செல்வம் தானே, இது பெருமை. நான் எங்க ஊர்ல எங்க உறவினரோட நான் தான் என்னது என் பையனுக்கு 50 பவுன் நகை வாங்கியிருக்கேன், 100 பவுன் நகை வாங்கியிருக்கேன், கார் வாங்கியிருக்கேன், பணம் வாங்கியிருக்கேன் என்று சொல்லுகிறோம் என்றால் இது உண்மையிலேயே யாசகம் தான். நாம வசதி உடையவராக இருந்தாலும் சரிதான், மணப்பெண்ணிடம் இருந்து ஒத்த பைசா நீங்க வாங்கினா உங்க கை கீழே இருக்கக்கூடிய கைதான், அது சிறந்தது இல்லை, அது தாழ்ந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுக்கிணங்கு ஆகும். நாளைக்கு மனிதர்கள் நம்மை பற்றி பேசுவார்கள். அல்லாஹ்வும் சுய மரியாதை அற்றவனாக வாழ்ந்த மனிதனுக்கு மறுமை நாளில் தண்டனை கொடுப்பான். ஏன்? அவன் கட்டளை இல்ல, அவன் கட்டளை மீறிட்டானது அல்லாஹ் அதற்குரிய தண்டனை தரத்தான் செய்வான். இதுல நமக்கு என்ன இருக்குதோ அதை கொண்டு நான் என் வாழ்க்கையை செலவழிப்பேன். இன்னைக்கு என்ற காசு இருக்கு, நான் சாப்பிடுறேன். இன்னைக்கு என்ற காசு இல்ல, நான் சாப்பிடாம கூட இருந்துருவேன். ஆனால் கடன் வாங்கிட்டுன்னு வச்சுங்களேன், சாப்பிட்டால் சாப்பிடலானோ கட்டி ஆகும். என்ன பிரச்சனை ஆனாலும் சரிதான். நம்ம என்னது மருத்துவமனைக்கு போனாலும் கூட என்னது கடனை கட்டித்தான் ஆகணும். அது அரசாக இருந்தாலும் சரிதான், தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான், பொருளாதாரத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். கடனை வாங்கி அவனுக்கு முன்னால் தலை குனிந்து நிற்பதை விட நான் எனக்குரியதை போதுமாக்கி கொண்டு தலை நிமிர்ந்து தன்மானத்துடன் வாழ்வேன் என்று நினைப்பதுதான் ஒரு மூமியினுடைய ஆக சிறந்த பண்பாக இருக்க வேண்டும். இது சொல்ல போனா சில பேரு சொந்த தொழில் வச்சிருப்பாங்க, நல்ல முறையில போய்கிட்டு இருக்கும், திடீர் நஷ்டமாயிருக்கும். அல்லாஹ்வுடைய நாட்டம் தானே, யானைக்கும் அடி செருக்கும் தானே. ரொம்ப சிறந்த அறிவாளி, சிறந்த திட்டமிடக்கூடிய யாராக இருந்தாலும் சரிதான், ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் என்னது மனிதன் என்றால் என்னது தோல்வி சகஜம்தான், வெற்றி எப்படியோ தோல்வி அப்படிதான். ஆனா என்ன நினைப்பாருன்னா அவரு தன்னுடைய வாழ்க்கையில தோத்துருவார். அடுத்தவர்கிட்ட போய் எப்படி தொழிலாளியா போய் நிக்கிறது நினைப்பாரு. இவ்வளவு காலம் முதலாளியா வாழ்ந்துட்டேன், 4 பேருக்கு வேலை கொடுத்து பழகிட்டேன், இன்னைக்கு என்கிட்ட பொருளாதாரம் இல்லாம போச்சு, என்னுடைய என்னது தொழில் ஒண்ணும் இல்லாம போச்சு, எப்படி போய் இன்னொருத்தன்ட்ட போய் கை நீட்டி நான் என்னது தொழில் செய்வது? தொழிலாளியா போய் நிப்பது என்ன பண்ணுவாரு, சொல்லிட்டு வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு அவர் வெளியில போய் கடன் வாங்குவார்.
எதை இழிவா நினைக்கிறாரு? உழைத்து சம்பாதிப்பதை இழிவாக நினைக்கிறார். உழைக்காமல் ஒருத்தரம் வாங்குவதை அதை என்னது பெருமையாக நினைக்கிறார். இன்னும் சில பேர் படிச்சிருப்பாங்க, படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காது. என்ன பண்ணுவாங்க? எந்த வேலைக்கு போக மாட்டாங்க. நான் என்ன படிச்சிருக்கேன், நான் ஐஏஎஸ்க்காக ப்ரிப்பேர் ஆயிருக்கேன், எனக்கு கிடைக்கல, அதனால நான் என்னது எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. தன்னுடைய தேவைக்கு அடுத்தவங்க கையேந்துவாங்க. நம்மளுடைய முயற்சி எப்பொழுதும் விடவே கூடாது. நம்முடைய லட்சியத்தை அடைவதில் நாம முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும், அதுல தப்பு கிடையாது. ஆனால் அதற்காக இன்னொரு மனிதனை கேட்கக்கூடிய சூழல் வரும் பொழுது நான் என்ன செஞ்சாலும் என் வேலை செஞ்சு நான் பொழைச்சுக்கிருவேன் அப்படின்னு நினைப்பதுதான் தன்மானத்துடன் வாழக்கூடிய செயல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சிறப்பித்து சொல்லுவாங்க. அதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தன் கையால் உழைத்து உண்ணக்கூடியவர். நான் ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? அதே பர்டிகுலரா தாவூத் அலைஹிஸ்ஸலாமை மேற்கோள் காட்டி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மன்னர், நபி. மன்னர்னா எப்படி? இன்னை வரைக்கும் பாத்துக்கீங்க, முதலமைச்சராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், மக்களுடைய வரிப்பணத்தில் இருந்தாலும் பொருளாதாரத்தை எடுக்கிறாங்க. மன்னர் என்றால் அன்னைக்கு எப்படி? யாரும் எந்த கேள்வி கேட்க முடியாது. மன்னர் சொன்னதா என்னது? மக்களுக்கு என்னது கட்டளை. என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்ப மன்னர் நினைச்சா மக்களுடைய ஹசானாவிலிருந்து எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மன்னராக இருந்தாலும் தன் கையால் உழைத்துதான் அந்த பொருளாதாரத்தை ஈட்டினார்களே ஒழிய மன்னன் என்பதற்காக அரசு கஜானாவிலிருந்து நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எடுக்கலன்னா அதுதான் ரசூலுல்லாஹ் மேற்கோள் காட்டுறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மன்னராக இருந்தார், ஆனால் என்ன பண்ணல? யார்ட்டையும் போய் கையேந்தல, உழைச்சு என்ன பண்ணாரு? அவர் சாப்பிட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகிறார் என்றால் அப்படித்தான் நாம நினைக்கணும். எந்த வேலையும் என்னது? ஹலாலான எந்த வேலையும் இழிவல்ல. ஹராமான வேலைதான் இழிவானது, அநியாயத்திற்குரியது. ஹலாலான வேலை என்றால் அதை செய்தேன் என்றால் அதன் மூலமாக எனக்கு பொருளாதாரம் கிடைத்து நான் சம்பாதித்து பிறருக்கும் தர்மம் செய்வதுதான் சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த அளவுக்கு சொல்றாங்க தெரியுமா? ஒரு மனிதர் காலையில் எழுந்து கயிறை கட்டிக்கிட்டு காட்டுக்கு போய் விறகு வெட்டி தன்னுடைய தோளில் சுமந்து வந்து அதை விற்று தனக்கும் எடுத்துக்கொண்டு சுய மரியாதையுடன் யாரிடமும் கேட்காமல் அவர் தர்மமும் செய்கிறாரே, அதுவும் ஒருத்தர் தர்மம் செய்யாமல் வேலை செய்யாமல் அடுத்த இடத்துல யாசகம் கேட்கிறாரு, இது ரெண்டும் ஒண்ணு இல்லை, இதை விட அது சிறந்துட்டான். இது சிறந்ததான். சாதாரண விறகு வெட்டுற வேலை, சாதாரண விறகு வெட்டுற வேலை என்னது? வெட்டி யார்கிட்டையும் கையேந்தாம தனக்குரிய வாழ்க்கை அவர் வாழ்ந்துகிறார். அதுலயும் அவர் என்ன பண்றாரு? தர்மம் செய்கிறார். அதுதான் யாசகம் கேட்பதை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகிறார் என்றால் ரசூலுல்லாஹ் என்ன கவனிக்கிறாங்கன்னா, எந்த தருணத்திலும் அடுத்தவனுக்கு முன்னால் தன்னுடைய மானம் மரியாதை போகக்கூடிய அளவுக்கு நாம் வாழ்ந்து விடக் கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தமா சொல்றாங்க. ஏன்னா ஒரு தடவை அப்படி நிகழ்ந்ததுன்னா கடைசி வரைக்கும் பேச்சு அப்படிதான் போகும். கடைசி வரைக்கும் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? அப்படித்தான் பேசுவார்கள் என்பதை நாம பல தருணங்களை பார்த்து கொண்டுதானே வருகிறோம். யாரும் நம்மை பற்றி நீ இப்படித்தான், என்னிடம் கையேந்தியவன் தானே என்று கேட்டு விடாத அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் மாத்திரமே என் கையை ஏங்கக்கூடியவனாக நான் சுயமரியாதை மிக்கவனாக வாழ வேண்டும் என்று நாம நினைக்கிறோம். அது போல அடுத்தவருடைய மான மரியாதையிலும் விளையாடக்கூடாது. நாம எப்படி மரியாதையுடன் கண்ணியமாக நடக்கணும்னு நினைக்கிறோமோ பிற மனிதர்களுடைய மான மரியாதையிலும் விளையாடப்படக்கூடாது. இதுல நாம கவனமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் நமக்கு சொல்றான், நபியை நீங்க சொல்லுங்கள். என்ன சொல்லுங்க? இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதன் தான். ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்றாங்க, நம்மை பார்த்து சொல்றாங்க, நான் ஒண்ணும் மலக்கெல்லாம் கிடையாதுப்பா, நான் ஒண்ணும் கடவுள்லாம் கிடையாதுப்பா, எனக்கு எந்த அதிகாரம்லாம் கிடையாதுப்பா, நான் நினைச்சதெல்லாம் நடக்கும்லாம் சொல்ல மாட்டேன், நான் ஒரு சாதாரண மனுஷன், அவ்வளவுதான் வித்தியாசம். உங்களுக்கும் எனக்குமான வித்தியாசம் என்ன தெரியுமா? யூஹா இளைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், அல்லாஹ்விடம் இருந்து உங்கள் இறைவன் ஒருவன் தான் என்ற செய்தி வருது, அவ்வளவுதான். நபி, நான் ஒரு மெசஞ்சர், மற்றபடி என்னது? உங்களை மாதிரி மனுஷன். என்ன நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாட நினைச்சு உங்களை நீங்க இழிவானவர்களாக ஆக்கி விடாதீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஒருத்தரை எப்ப அளவுக்கு மீறி புகழ்ந்து கொண்டாடுகிறோமோ அதன் பொருள் என்னன்னா, நான் உன்னை விட கீழ்னு அர்த்தம். அதான் அர்த்தம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பல. ரசூலுல்லாஹ் மக்களுக்கு மத்தியில ஈக்குவாலிட்டி பாக்குறாங்க. தானாக இருந்தாலும் தன்னை சார்ந்த சமூகமாக இருந்தாலும் அவர்கள் ஈக்குவல்ங்கிறாங்க. உலக வரலாற்றிலேயே தனக்கீழ் பாடம் படித்த மனிதர்களை தொண்டர்கள் என்று அழைக்காம தோழர்கள் என்று அழைத்தவர் முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சீடர் தானே சொல்லுவாங்க, அவர் குரு, இவர் சீடர், ஆசிரியர், தொண்டர். இன்னைக்கு வரைக்கும் அந்த நிகழ்வு தொடரத்தானே செய்து. ஆனா நபிகள் நாயகத்துடைய தோழர் யார்?
சின்ன பிள்ளை அனசும் என்னது தோழர் தான். ரசூலுல்லாவுடைய பெரியவரும் வயதில் மூத்தவர், அவரும் தோழர் தான். ரசூலுல்லாஹ்க்கு ஈக்குவலான வயசு, எல்லாரும் தோழர் தானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை போல சக மனிதர்கள் நினைக்கிறார்கள் என்றால் அப்படிதான் நடக்குங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய, நாங்க உட்கார்ந்திருப்போம் சபையில, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள், நாங்கள் அவர்களுக்காக எழுந்திருக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? அப்படி எழுந்திருப்பதை ரசூலுல்லாஹ் தடை செஞ்சாங்க, அதை விரும்பவும் மாட்டார்கள். மனுஷன் விரும்புவான்ல, ஒரு சாதாரண ஒரு பதவி வந்துருச்சு, என்னது நம்ம வர்றோம்னா நம்மளை பார்த்து என்ன பண்ணணும், சலாம் போடணும் அப்படின்னு. என்னது, என்னை விட நீ கீழு, அதான அர்த்தம். அவனை மதிக்க கூடாது, அவனை மட்டும் நினைக்கக்கூடிய பொருள் என்னது, அதில் வந்து விடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் கூட ஆசிரியர் வந்தா மாணவர்கள் எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க, சலாம் போடுறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு சக அதிகாரிக்கு என்னது, இன்னொரு அதிகாரி என்னது காவல்துறையில சலாம் போடுறதை பார்க்கிறோம். நீதிமன்றத்தில் நீதிபதி உட்கார்ந்து இருப்பாரு, வருவாரு, உட்கார்ந்து இருக்க மக்கள் எல்லாம் எந்திரிப்பாங்க. அவர் யார், கடவுளா? மனிதன், மனுஷன் தாங்க. மனிதன் எப்பொழுதும் என்னது, பலவீனத்திற்கு சொந்தமான மனிதர்கள் அனைவருமே சமம்தான். ஒருவரை விட ஒருவர் சிறந்தவரும் கிடையாது, தாழ்ந்தவரும் கிடையாது என்பதுதான் நமக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான, அழகான, தன்மான மிக்க அறிவுரை என்று சொல்லும் பொழுது, இது மாதிரி அடுத்தவர்கள் விஷயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவனை நாம் மட்டும்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா சில பேர் உதவி செய்வாங்க, காசு பணத்தை என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுறான் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கேட்கும் போது கொடுப்பாங்க, அல்லது கேட்காமலும் சில பேர் கொடுப்பாங்க. மார்க்கத்தை பொறுத்த மட்டும் இல்ல, கேட்பதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது, ஆனால் கேட்டால் கொடுப்பதை இஸ்லாம் அதிகமாக ஆதரிக்கிறது. நீ கொடுப்பது என்னது, இஸ்லாம் ஒரு கடமையாகவே நமக்கு சொல்லி தருகிறது. அப்படி நீங்க கொடுத்துட்டா, கொடுத்த விஷயத்தை சொல்லி காட்டக்கூடாது. மனிதர்கள் பலரிடம் இருக்கக்கூடிய தவறு என்ன தெரியுமா, நான் கொடுத்தேன் ஊரெல்லாம் தம்பட்டம் அடிச்சு சொல்றது. என்ன நன்மை இருக்கு? எதுக்காக கொடுக்குறோம்? பெருமைக்காக கொடுக்குறோம். அல்லாஹ் ரொம்ப கண்டிச்சு சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, வலா துபுத்திலு ஸதகாத்துக்கும் பில் மன்னி வல் வதா, நீங்கள் உங்களுடைய தர்மங்களை சொல்லி காட்டினீர்கள் என்றால் அதை தொல்லைப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு அது பால்படுத்தப்படும் நல்லா சொல்றோம். அப்புறம் என்ன அர்த்தம், தர்மம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். ₹1,00,000 ஒருத்தர் தர்மம் செஞ்சுட்டு நாளைக்கு என்னது, அந்த போறானே அவனுக்கு நான் தான் கொடுத்தேன் என்று இன்னொருத்தர் சொன்னோன்னு வச்சுங்களேன், அந்த மனிதர் அதை விரும்ப மாட்டார் தானே, அதை கண்ணிய குறைவாக நினைப்பார் தானே. அல்லாஹ் அதை அறிந்து கொண்டு என்ன சொல்றான், நீ கொடுத்த தர்மத்தை தர்மமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க. செஞ்சு எவ்வளவு பிரயோஜனமா போச்சு பாத்தீங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து பொருளீட்டி அந்த பொருளாதாரத்தை தேவையில்லாம வீண்முறை செய்யாம பத்திரமா பாதுகாத்து தேவைப்படக்கூடிய மனிதர்களுக்கு தேவையான நேரத்தில் ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு அவர் சொல்லி காட்டுவதன் மூலமாக அந்த நன்மையும் அவர் இழந்து விடுகிறார். அப்படி எந்த தருணத்திலும் சொல்லிவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஐஸ் பின் சாது என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோலை வந்து சொல்றாரு. அவர் ஈராக்ல உள்ள ஹியரா அப்படிங்கிற சொல்ல ஊருக்கு போறார். அங்க உள்ள தலைவர்களுக்கு அந்த மன்னர்கள் மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா காலில் விழுந்து என்ன பண்றாங்க, வணங்குறத அவர் பாக்குறாரு. பார்த்த உடனே அவர் மனசுக்கு தோணுது, இவரை விட ரசூலுல்லாஹ் பெட்டர், இவரை விட என்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம சிரம் பண்ணிவதற்கு தகுதியானவர் தானே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ்வை சந்திக்கும் போது சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி ஹியராங்கிற ஊருக்கு நான் போனேன், அங்க உள்ள தலைவருடைய கால்கள்ல மக்கள் எல்லாம் விழுந்தாங்க, அதை விட சிறந்தவர் நீங்க, உங்க காலில் விழுறதுக்கு நீங்க தான் தகுதியானவர்களா. ரசூலுல்லாஹ் அவர் பார்த்து சொல்றாங்க, நான் இறந்ததுக்கு பின்னாடி என் கபரை நீ கடந்து போனா அதுலயும் விழுந்து வணங்குவியான்னு கேட்கிறேன். மாட்டேன் அப்படிங்கிறார். ஆம், செய்யக்கூடாது அப்படின்ட்டார். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாம்ல, விழு, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நானு அந்த மன்னரை விட நான் பெரிய ஆள், மன்னருக்கெல்லாம் மன்னர். ரசூலுல்லாஹ் சொல்லலாம்ல, நீங்க சொல்றாங்களா இல்லையா? சட்டசபையில உட்கார்ந்து கொண்டு பல ஆண்டுகள் என்னது அனுபவம் மிக்க ஒரு கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சர் என்ன பண்றாரு, சாதாரண ஒரு மனிதரை, முதலமைச்சரை பார்த்து கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் என்று என்னது போற்றுகிறார் என்றால் பதவி யாசம் மனுஷன் எப்படி பாடுபடுத்து பாத்தீங்களா? கடவுள் என்று யாரை அணைக்கணும்? அல்லாஹ் ஒருவனை தானே. ஒருவன் அப்படிங்கிறத உறுதியா சொல்வதற்கு தான் அத்தனை நபிமாரும் வந்தார். நபிமாறு வந்ததற்கான காரணம் என்ன? எல்லா நபிமாருடைய வருகைக்குரிய ஆரம்பம் என்ன? மக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்களை அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய தருணத்தில் அது கூடாது என்று அல்லாஹ் கோபம் கொண்டு அதே தருணத்தில் அந்த மக்கள்கள் வழி தவறாமல் நேர்வழி பக்கம் வரணுங்கிறதுக்காக அதே மனிதர்கள் மீது ரஹமத்தும் கொண்டு நீங்க போங்க என்று நபிமார்களை அனுப்பும் பொழுது அந்த செய்தியை நம்ம மறுத்தா, தன்னை முஸ்லீம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தூதர் என்று சொல்லிக்கொண்டு நாம இன்னொரு மனிதரை கடவுள் என்று புகழ்ந்தா அது எவ்வளவு பெரிய அநியாயம், அது எவ்வளவு. அப்ப அவர் தன்னைத்தானே மட்டப்படுத்துறார். இத்தனை வருஷம் அனுபவிக்க நான்லாம் ஒரு ஆளே கிடையாது, இன்னைக்கு நீங்க தான்
பெரியாள் என்று என்ன பண்றாரு, அவரை என்னது மட்டப்படுத்தி கொண்டு இன்னொருத்தரை புகழ்கிறார் என்றால் எந்த தருணத்தில் அந்த காரியத்தை நாம செய்து விடக்கூடாது. இன்னொரு மனிதனுடைய மானத்தை கண்ணியத்தை பறிக்கக்கூடிய உரிமை நமக்கு இல்லவே இல்லை. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதா கடைசி ஹஜ், அதான் முதல் ஹஜ் கடைசி ஹஜ், மீனாவில் இருக்கும்போது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மக்களுக்கு அழகான முறையில உரை நிகழ்த்துகிறார்கள். இந்த புனிதமான மாதத்தில், இந்த புனிதமான நகரத்தில் இந்த நாள் எவ்வளவு புனிதமோ அதுபோல ஒவ்வொரு மூமினுக்கும் இன்னொரு மனிதனுடைய உயிரும் உடமையும் மானமும் புனிதம் அப்படின்னா புனிதத்துக்கு நிகர் புனிதம் தான். புனிதத்தை என்ன பண்ணக்கூடாது, இழிவுபடுத்தக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது. ஒரு மனிதனுடைய உயிரை பறிப்பதற்கு இன்னொரு மனிதனுக்கு எப்படி அதிகாரம் இல்லையோ, அனுமதி இல்லையோ, அது ஹராமோ, இன்னொரு மனிதனுடைய உடமை அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு மனிதன் பெறுவது பறிப்பது எப்படி ஹராமோ அனுமதி இல்லையோ, அதே போலத்தான் இன்னொரு மனிதனுடைய மானத்திற்கு எதிராக அவரை இழிவுபடுத்துவது நமக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. அது ஹராம் என்று நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகிறார்கள் என்றால் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை கண்ணியமான முறையில மறைச்சு வச்சிருந்தோம்னா அல்லாஹ் மறுமையில பன்மடங்கா தருவானா இல்லையா? அதை வெளிப்படுத்தி சில பேர் சொல்ல, நாங்க இதெல்லாம் ஒண்ணுமே ஒரு பிரயோஜனத்துக்கு இல்லாத, ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்லாத ஆள் என்கிட்ட வந்து கேட்டான், இன்னைக்கு வாங்கிட்டனது பெரிய ஆள் ஆயிட்டா நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறான். ஏன் வாங்கினா அவங்களுக்கு வந்து சலாம் போடணுமா? வாங்கினா ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்து அண்ணே வணக்கம்னு சொல்லணுமா? ஒரு முறை ஒருத்தர் வாங்கி விட்டால் காலம் முழுக்க அவர் என்ன அடிமையா? அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கிறானா? அல்லாஹ்வுடைய அடிமைதான் மனிதர்கள் அனைவரும் என்று சொல்லும் பொழுது எந்த மனிதனை படைக்காமல் இருக்கக்கூடிய தருணத்துல மனுஷனுடைய உள்ளத்து அந்த எண்ணம் ஏற்படுது. நான் கொடுத்தேன், என்ன பாக்குறப்பெல்லாம் என்ன பண்ணணும், சலாம் சொல்லணும். என்ன பாக்குறப்பெல்லாம் என்னோட ஓடி ஓடி வந்து நிக்கணும், எனக்கு அடிமை மாதிரி வந்து நிக்கணும். ஒரு தடவை தெரியாம திரும்பி வச்சுங்க, எவ்வளவு திமிரு பாத்தீங்களா? வாங்கிட்டு கண்டுக்காம போறான் அப்படின்னா நீங்கள் கொடுத்தது எதற்கு? அல்லாஹ்வுக்காக தானே. அல்லாஹ் எனக்கு தருவான் என்பதற்கு தானே. அல்லாஹ்வுடைய அருளும் மன்னிப்பும் சுவனமும் கிடைக்க வேண்டும் என்பதற்கு தானே. அதுவே கிடைக்காம போயிடும். அல்லாஹ் சொல்றா, நீங்க சொல்லி காட்டுனீங்கன்னா அது அவர்களுக்கு தொல்லை. அப்படி நீங்க அவர்கள் தொல்லை தந்தா உங்களுடைய அமல் பாலாகிவிடும் என்று அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கும் பொழுது நாம இந்த விஷயத்துல கவனமுடையவர்களா இருக்கணும். என்னுடைய மானம் மரியாதை தன்மானமும் பாதிக்கப்படக்கூடாது. என்னால் எந்த மனிதனுடைய தன்மானமும் மரியாதை பாதிக்கப்படக்கூடாது என்று நாம வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று வாழ்ந்ததற்காக அல்லாஹ் மறுமையிலே நம்மை சுவனத்தில் ஒன்றிணைப்பான் என்று கூறிய முதல் உரையை நிறைவு செய்யும். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் ஒரு துவாவை நமக்கு கற்றுத் தருகிறார். அழகான ஒரு துவா, முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இறைவா, உன்னிடம் நான் நேர் வழியையும் இறை அச்சத்தையும் சுய மரியாதையும் போதுமான செல்வத்தையும் கேட்கிறேன். ரெண்டுக்குமான துவா, இம்மை மறுமைக்கான துவா. இறையச்சம் நேர்வழி மறுமைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயம். இந்த உலகத்துல கண்ணியமா வாழ்வதற்கு போதுமான செல்வம் எப்படி ரசூலுல்லாஹ் கேட்கல, பேராசைப்பட்டு அள்ளி அள்ளி கூடலாம் கேட்கல. யார்கிட்டையும் போய் நிக்காத அளவுக்கு எனக்கு போதுமான செல்வம் இருந்தா போதும். எதற்கும் சரி, எந்த ஒரு தருணத்திலும் சரி, எந்த மனிதரிடத்திலும் போய் நான் போய் தலை குனிந்து கையேந்தி விடக்கூடாது. போதுமான செல்வத்தையும் கொடு, சுய மரியாதையும் கொடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் என்றால் இந்த பிரார்த்தனை நாம கேட்கணும். நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை திருத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டி, இறைவா நீதான் என்னை கண்ணியமான மனிதராக வாழ வைக்க வேண்டும் என்றால் அவனிடத்தில் தான் நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அதை அங்கீகரித்து நம்மை அவ்வாறாகவே வாழ வைப்பான். நாம தானே முயற்சி செய்யணும், நாம தான் விலகி நிற்கணும். எதற்காகவும் சரி, எதன் பொருட்டும் சரி, நான் யார்ட்டையும் வாங்க மாட்டேன். எந்த விதத்திலும் சரி, அது கடனாக, அது எதுவாக இருந்தாலும் சரி, தர்மமாகவோ கடனாகவோ, அது திருமணத்திற்காக அல்லது நாம வீடு கட்டுவதற்காக, வாகனம் வாங்குவதற்காக, எதுவாக இருந்தாலும் சரிதான். நான் போய் யார்கிட்ட நிக்க மாட்டேன். எனக்கு இறைவா நீர் கொடுத்ததை கொண்டு நான் என்ன பண்ணுவேன், பொருந்திக் கொள்வேன் அப்படிங்கிற மனசையும் அல்லாஹ்ட்ட கேட்கணும். யார்ட்டையும் போய் நான் நின்று விடாத சுயமரியாதை கேட்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனை கற்றுத் தந்தார்கள் என்றால் இதை அடிக்கடி நம்முடைய தொழுகையின் போதும் கூட நம்முடைய எல்லா நேரங்களிலும் இந்த பிரார்த்தனை கேட்டு சுய மரியாதை மிக்கவர்களாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். ஒரு அறிவிப்பு, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார ஜும்மா உத்தமபாளையம் மர்கஸ் கட்டுமான பணிக்கான பொருளாதாரத்தை வேண்டினது உங்களுடைய ஜும்மா வசூலை அமைத்துக் கொள்ளுங்க. உத்தமபாளையத்தை உங்களுக்கு தெரியும், பள்ளிவாசல் நம்முடைய மர்கஸ் 1 கீழ்த்தளம் கட்டப்பட்டு இப்ப மேல்தளம் கட்டி கொண்டு இருக்கிறாங்க.
அதற்கென்று என்னது பொருளாதாரம் அதிகமா தேவைப்படுது, கடனை வாங்கித்தான். மக்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து உடனுக்குடன் செய்ய முடியல, என்ன பண்றாங்க, இது இந்த மாதிரியான விஷயங்கள் என்னது அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக அவங்க வாங்குறாங்கன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி என்ன பண்ணுங்க, அதிகமாக அடுத்த வாரம் ஜும்மாவுக்கு வரும்போது உங்களுடைய பொருளாதாரத்தை என்ன பண்ணுங்க, தாராளமா கொடுங்க. பணமாவும் கொடுக்கலாம், நகையாவும் கொடுக்கலாம், எதுவாகவும் கொடுக்கலாம். என் இடத்துல பத்திரம் இருக்கு, இடம் இருக்குது, நான் இது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்காக தர்றேன்னா அதை விட சிறப்பு மிக்க காரியம் என்ன? இங்க நீங்க இடத்தை பத்திரப்பதிவு செய்வதை விட மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சுவனத்திற்காக பத்திரப்பதிவு செய்கிறீர்கள் என்னது பொருள். அதனால அதை என்ன பண்ணாதீங்க, நகை போயிருமே அது போயிருமே அப்படிலாம் கவலைப்படாம அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை விட உலகத்தில் சிறந்தது எது, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது எது உலகத்தில் என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, பள்ளிவாசல் தான் சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு வெறுப்பிற்குரிய கடை வீதி அல்லாஹ்வுடைய நினைவை மழுங்கடிக்க செய்யும். பள்ளிவாசலோ இறை அச்சத்தையும் அல்லாஹ்வுடைய நினைவும் தரும் சொல்லும் பொழுது நாம மரணிச்சிருவோம். நாளை கியாமத்துல போய் நின்னோம்னா மூட்டை மூட்டையாக ஒரே ஒரு தடவை செஞ்ச அமல்கள் பல்கி பெருகி இருக்கும். ஒரு செங்கல் காசு கொடுத்திருப்போம். ஒரு மனிதர் அதுல தொழுதுவாரா? எத்தனை மனிதர் தொழுவாரு? எத்தனை ஆண்டுகள் தொழுவாரு? என்னைக்கு உலக அழியும்? அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் அந்த தொழக்கூடிய அத்தனை நபர்களுடைய நன்மையும் கிடைக்கும். அங்க என்னெல்லாம் நலவுகள் நன்மைகள் செய்யப்படுகிறதோ அது எல்லாம் கிடைக்கும்னா அதை நம்ம மனசுல கொண்டு அல்லாஹ் மறுமையில பன்மடங்காக தருவான் என்ற அடிப்படையில் நாம தரணும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் மூமின்களை பண்பை சொல்லும் பொழுது அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும், அவர்கள் மறைவானதை நம்புவார்கள், தொழுகையை சரியான முறையில் நிலைநாட்டுவார்கள், அல்லாஹ் வழங்கியதிலிருந்து நல்வழியை செலவிடுவார்கள் என்று நம்மை பற்றிய ஒரு இலக்கணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அந்த இலக்கணத்திற்குரியவர்களாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக அடுத்த வாரம் வரும் பொழுது தாராளமாக பொருளுதவி செய்யக்கூடிய அடிப்படையிலே வருமாறு கேட்டுக்கொண்டு இந்த 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தௌவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.